வாங்க இன்றைக்கி மாம்பழ ஜாம் பண்ணலாம். நான் வந்து 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். இது 1 கிலோ கிட்ட இருக்குது. நல்லா பெரிய பழமாகவும் இருக்குது. நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கனிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. நார் இல்லாத பழமாக எடுத்துக்கோங்க. நார் இல்லாத பழமாக இருந்தால் தான் நமக்கு வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு ஜூஸி நல்லா கிடைக்கும். அதனால் இது வந்து நமக்கு கரை தான், பால் கரை. அழுகி போன பழம்லாம் இல்லை, நல்லா இருக்குது பழம். நல்லா இனிப்பாகவும் இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் இருக்கிற தூளெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இது வச்சுக்கிட்டு நம்ம தூளெல்லாம் நம்ம எடுத்துடலாம். தூளெலாம் எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு பேஸ்ட்டாக காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து இந்த கிளாஸால் 4 கிளாஸ் வந்திருக்கு. இது வந்து எனக்கு ஒரு கப்பு கணக்கு வருது. கணக்குக்கு 4 கப்புக்கு 4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு கப்புக்கு 1 கப்பு நம்ம சர்க்கரை போடணும். அப்போ தான் ஜாமு வந்து நமக்கு நல்லா இனிப்பு கிடைக்கும். அதனால் 4 கப்பு எனக்கு கிடச்சிருக்கு பேஸ்ட்டு. அதே 4 கப்பு நான் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் கூட நமக்கு ஈரம் இருக்கக்கூடாது. நான் சூடாயிடுச்சா அப்படின்னு சொல்லி நான் தொட்டு பார்த்தேன். நல்லா சூடாயிடுச்சு கடாயி. சூடானதும் நம்ம இந்த மாம்பழம் பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம். நல்லாவே நம்ம இது வடிகட்டணுன்றலாம் கிடையாது. நம்ம அப்படியே அரைச்சி அப்படியே போட்டுடலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமே நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் கூட நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லைன்னா கல்கண்டு கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை தான் போட்டிருக்கேன். வெள்ளை சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொதிக்குது பார்த்திங்களா, இந்த டயத்தில் நம்ம சர்க்கரையை போட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு அந்த கொதி வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையை போட்டுட்டு நமக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டதுமே நமக்கு வந்து தண்ணியாக போயிடும். நீங்கள் வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. நம்ம இது வந்து கூடவே நிற்கணுன்றது கிடையாது. மற்றது ஏதாவது செய்யணும் அப்படி நம்ம மைசூர் பாக்கெல்லாம் செய்கிறோம், அல்வாலாம் செய்கிறோன்னா நம்ம கிட்டக்கவே நின்று அதை செஞ்சுட்டு போகணும். இது வந்து நமக்கு அந்த மாதிரி இந்த ஜாமுக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை. அது பாட்டுக்கும் மீடியம்னா நம்ம எரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அடுப்பு. நம்ம பாட்டுக்கு நம்ம மற்ற வேலைகள் கூட பார்த்துட்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆகிடும். அதனால் வந்து நம்ம அடுத்த வேலையை கூட பார்த்துட்டு வந்து அப்பப்பையும் வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்பப்பையும் வந்து நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வெளியிலையும் தெளிக்காது. நமக்கு வெந்ததும் நமக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ தண்ணியாக போயிடுச்சு. நான் வந்து இதை வச்சுட்டு நான் அடுத்த வேலையை தான் நான் பார்த்துட்டு வந்து அப்பப்பையும் வந்து நான் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்ருக்குறேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால தான் நான் கிட்டக்கவே நிற்கல. மீடியத்தில் வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு அடியும் பிடிக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்குது. இன்னும் 2 நிமிஷம் நமக்கு அடுப்பில் இருந்ததுன்னா போதும். அப்படியே விட்டுட்டு நமக்கு இந்த மாதிரி உழுவணும். திக்காகிடுச்சு. ரொம்ப திக்காகிடுச்சுனாக்கா நமக்கு ஜாம் எடுத்து நம்ம ப்ரெட்லேருந்து தடவி எடுக்க முடியாது. இப்போயே நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கலாம். நான் பாருங்கள் ஆற வச்சுட்டேன். எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்குது பாருங்கள். 4 மாம்பழம் 1 கிலோ சர்க்கரைக்கு எனக்கு இவ்வளோ தான் ஜாம் வந்திருக்குது. இந்த அளவுக்கு நமக்கு ஜாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சூடான பாட்டிலில் போட்டால் கூட அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நான் ஆற விட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜாமெல்லாம் வாங்கியிருப்போம் பார்த்திங்களா வீட்டில், அதை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம் பார்த்திங்களா, அதே பாட்டிலையே கூட நம்ம கழுவிட்டு நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாமை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு 6 மாதம் வரைக்கும் கூட நமக்கு கெடாமல் இருக்கும். நம்ம சக்கரை கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கெட்டு போகாது. நான் வந்து இந்த மாதிரி ஜாம் பாட்டிலில் தான் 2 பாட்டிலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நான் இன்றைக்கி ப்ரெட்டில் வந்து ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு டோஸ்ட்டில் அதில் தான் நான் போட்டிருக்கேன். ஜாமை வந்து அதில் தான் நான் தடவி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சப்பாத்தியில் கூட நம்ம தடவி கொடுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு வந்து சப்பாத்தியில் கூட தடவி விட்டு நம்ம டப்பாவில் வச்சுக்கலாம். டப்பாவில் வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எடுத்து அழகாக சாப்பிட்ருவாங்க. அப்புறம் எனக்கு இந்த 2 பாட்டிலுக்கு வந்திருக்குது. இப்போ நான் வந்து ப்ரெட்டை வந்து நான் டோஸ்ட் பண்ணிட்டேன். டோஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் ஜாமு வந்து தடவ போகிறேன். நீங்கள் அப்படியே கூட வேணும் அப்படின்னாக்கா டோஸ்ட் பண்ணாமல் கூட நம்ம ஜாம் தடவி சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சம் டோஸ்ட்டு பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன்.
இப்படி தடவறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு ஜாம் இருக்கணும். இன்னும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஊறிடுற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த பக்குவம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கோங்க. ரொம்பவும் திக்காக போயிடுச்சு அப்படின்னாக்கா தடவறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது சாயந்தரம் டீ டயத்தில் கூட நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பிக்கலாம். சப்பாத்திலையும் ரோல் பண்ணி வச்சு கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம அந்த ஜாமுக்கும் இந்த ஜாம் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ.